விராட் கோலி அவருடைய ஃபேர்வெல் ஆட்டம் வானத்தில் யாருடைய கற்பனைக்குமே எட்டாத ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை கோலி அவருடைய ரசிகர்கள் நேற்று பெங்களூரு சின்னசுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியம் மைதானத்தில் செஞ்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்த விராட் கோலி அவரே மனசு தாங்காமல் கண்ணீர் விட்டு மைதானத்தில் உட்காந்து அழுதுருக்காரு. அந்த வகையில் ரசிகர்கள் நடத்தின அந்த உலக மகா அதிசய சம்பவத்தை அந்த வீடியோ தற்போது இந்தியாவையும் தாண்டி படுவைரல் ஆகிட்டு இருக்கு உலக அளவில். அதாவது விராட் கோலி அவர் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவர் ஐபிஎல்ல விளையாடுற முதலாவது ஆட்டம் தான் நேற்று பெங்களூரு சின்னசுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கொல்கத்தா அணியும் ஆர்சிபி அணி 2 பேருமே மோத இருந்தாங்க. ஆனால் ஆட்டம் திட்டமிட்டபடி சரியா 7:30 மணிக்கு துவங்க முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தே மழை பெருசாக பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. பெங்களூரு சின்னசுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஆட்டம் தூங்குறதுக்கான சூழல் ஏற்படுமா அம்பையர்கள் 8 மணிக்கு 9 மணிக்கு இரவு 10:30 மணி வரைக்கும் கூட அம்பையர்கள் காத்திருந்து பார்த்தாங்க. மழை விடவே இல்லை. இதனால இரவு 10:30 மணிக்கு கம்ப்ளீட்டாக ஆட்டம் ரத்து அப்படிங்கிற தகவலை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ மைதானத்தில் கோலி அவருடைய இந்த ஃபேர்வெல் ஆட்டம், அதாவது கோலி அவர் டெஸ்ட்டில் இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா கோலி விளையாட போகிற முதல் ஆட்டம் இது. அதனால இந்த ஆட்டத்தில் கோலி அவருடைய ஃபேர்வெல் ஆட்டம் மாதிரி மாற்றணும் அப்படின்னு மைதானத்தில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கோலி அவருடைய ஒயிட் கலர் ஜெர்சியை அணிஞ்சுக்கிட்டு கோலி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா மாதிரியான இந்த ஆட்டம் அமையணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக நேற்றைய ஆட்டத்தை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மழை தான் வந்து இந்த ஆட்டத்தை நடத்த விடாமல் தடுத்துருச்சு. ஆனாலுமே விடாத ரசிகர்கள் இந்த மேட்ச் நடக்கலைனா என்ன அப்படின்னு எங்களுடைய வேலையை நாங்கள் கண்டிப்பாக செய்யாமல் விட மாட்டோம் அப்படின்னு மைதானத்துக்கு உள்ள வந்த ரசிகர்கள் வெள்ளை புறா நிறைய புறாக்களை கொண்டு வந்திருக்காங்க. பர்மிஷன் வாங்கி தான் கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த புறா எல்லாத்தையுமே வானத்தில் பறக்க விட்டப்ப மைதானத்தை ஒரு சில வட்டங்கள் அடிச்சுது அந்த புறா. இதில் முக்கியமான ஹைலைட்டான உலக மகா அதிசயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புறாக்கள் எல்லாமே கோலி அவருடைய அந்த ஜெர்சி எண் 18 அதை குறிக்கும் விதமாக அந்த ஸ்டைல்லையே ஒரு சில வினாடிகள் விராட் கோலிக்காக பறக்க விட்ட அந்த வெள்ளை புறா, அதாவது டெஸ்ட்டில் இருந்து தானே அவர் ரிட்டையர் ஆனார், அந்த நிறத்தில் இருக்கிற அதே வெள்ளை நிற புறாவை பறக்க விட்டுருக்காங்க. அந்த புறாக்கள் கோலி அவருடைய ஜெர்சி எண்ணை வானத்தில் வட்டம் அடிச்சுக்கிட்டு அந்த புறாக்கள் ஜெர்சி எண்ணை வெளிப்படுத்தி இருந்துச்சு. ஸோ இதை அங்கே டிவியில் இருந்த பிக் ஸ்க்ரீனில் காட்டியிருக்காங்க. பத்தாக்குறைக்கு நம்ம விராட் கோலி அவரும் பார்த்து மிகப்பெரிய அளவில் ஷாக் அடைஞ்சு அதிர்ச்சி அடைஞ்சு ரசிகர்கள் நமக்காக இப்படி இந்த அளவுக்கு இறங்கி இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காங்களே அப்படின்னு கோலி அவரும் நெகிழ்ச்சி அடைஞ்சு ஒரு சில வினாடிகள் கண் கலங்கி அழுதுட்டாரு. ஸோ இந்த புறா பறக்கிறது மட்டும் கிடையாது, மைதானம் முழுக்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒயிட் ஜெர்சியை போட்டுக்கிட்டு தான் நேற்று மைதானத்துக்குள்ளேயே வந்திருக்காங்க. ஆர்சிபி ட்ரெஸ் ஒரு சில பேர் தான் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கோலி பற்றின மிகப்பெரிய பேனர்கள், இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் கோலி அவரை பற்றி நேற்றைய ஆட்டத்தில் மைதானம் முழுக்க சொல்ல முடியாத அளவுக்கு நிரம்பி போயிருந்துச்சு. இதில் ஹைலைட்டான விஷயமே புறா இந்த 18 ஜெர்சி என் நம்பரோட அது பறந்தது தான். அதை பார்த்து கோலி அவர் மட்டும் கிடையாது, மைதானத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் எல்லாருமே மிரண்டு போய் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி ஆச்சரியமும் அடைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ உலக அளவில் தற்போது பயங்கரமாக நம்ம இந்தியாவும் தாண்டி ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ விராட் கோலி அவருக்காக ரசிகர்கள் வானத்தில் புறாவை வச்சு நடத்தின இந்த உலக மகா அதிசயத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.